நீங்க லாஸ்ட் டாபிக்ல கூட சொல்லியிருந்தீங்க வர செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி தர்கா பத்தி நிறைய நம்ம பதிவுகள்ல பார்த்திருக்கோம். ஸோ இந்த அமாவாசை மாசி அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையா வருது. ஸோ இந்த அமாவாசைக்கு எந்த தர்காக்கு போகலாம், எதுக்காக போகலாம், அங்க போறதால என்ன பலன் மக்களுக்கு? இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய தர்கா நிறைய ஊரில் சொல்லியிருக்கேன். எல்லா ஊர்லையும் நான் உட்காந்துட்டு இருக்கு சென்னையில். ஆனால் நான் சொல்கிறது எல்லா ஊர் தர்காவோட சிறப்பு சொல்லுவேன். ஏன்னா ஒரு தர்காலையும் ஒரு சிறப்பு இருக்குன்னா நான் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட வந்துட்டு போனவங்க சொல்கிறாங்க நான் கேட்டு சொல்கிறதில்ல. நான் உணரணும் அவருக்கும் அந்த பவர் இருக்குது. ஏன்னா இவர் ஃபஸ்ட்லேருந்து பல வருஷம் பல நூறாண்டுகள் இருந்ததால் ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகாமல் இருக்கார். ஆனால் அவர்கிட்டையும் பவர் இருக்குது. அங்கேயும் உண்மையை நீங்கள் வேணுனீங்கன்னா 200% போயிட்டு உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள். உட்காருங்க. ஒரு 2 மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க. 3 மணி நேரம் கூட ஒரு இடத்துல உட்காருங்க. 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட காட்சி கொடுக்குறதான வாய்ப்பு இருக்குது. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நீங்க லாஸ்ட் டாபிக்ல கூட சொல்லியிருந்தீங்க வர செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி தர்கா பத்தி நிறைய நம்ம பதிவுகள்ல பார்த்திருக்கோம். ஸோ இந்த அமாவாசை மாசி அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையா வருது. ஸோ இந்த அமாவாசைக்கு எந்த தர்காக்கு போகலாம், எதுக்காக போகலாம், அங்க போறதால என்ன பலன் மக்களுக்கு கிடைக்கும்? தர்கான்றதே வந்து பார்த்திங்கன்னா பலன் இருக்கோ இல்லையோ, தர்கா ஆகட்டும், சர்ச்சாகட்டும், பள்ளிவாசல் ஆகட்டும், கோவிலாகட்டும், எங்கே போனாலும் சரிம்மா ஒரு முழு நம்பிக்கையோடு தான் நம்ம ஃபஸ்ட்டு போகணும். நிச்சயமா. முதல்ல ஒரு விஷயம் நம்மளோட எண்ணங்கள் சுத்தமாக போகணும். ரெண்டாவது நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். நம்ம வேண்டிக்கிற விஷயம் நம்மளுக்கான விஷயமா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த எண்ணத்தோடு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த தர்காவுக்கு போனாலும் சரி, எந்த வழிபாடு பண்ணாலும் சரி, இறைவன் நம்மளுக்கு கேட்ட உடனே அந்த வருத்த விஷயத்தை கொடுப்பான். மற்றவனை கெடுக்கணும், மற்றவனை ஒன்றுமே நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு எந்த தர்கா இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் கடைசி மூலையில் இருக்கிற போய் வேணா கூட நடக்காது. ஏன்னா அது நம்மளது கிடையாது. அம்மாவா இல்லைங்க? ஆமா, உண்மைதான். அதாவது நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம மனசுல வச்சு ஒரு விஷயத்த செய்யறோம் இல்ல வேண்டுதல் பண்றோம்னா அது பலிக்கும். அவ்வளவுதான்மா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பழனியில் இருக்காரு முருகர். முருகர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. பழனியில் இருக்க முருகன் நினைச்சுக்கிட்டு இங்கே 2 பேருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்க போகுது. அவர் ஏத்துக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ கோல தர்கா இருக்கு. கோல தர்கா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வேண்டிய பாபாவோட பேர் சொல்லி நான் இங்கே 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அந்த அவங்க தானே சேரும். சொல்லுங்க. இப்போ கஷ்டமா ஏன் உலகம் போறீங்க? காஜி கரீபி நவாஸ் ராஜஸ்தான்ல இருக்காரு. அவர் மனசில் நினச்சிட்டு நான் இங்கே செஞ்ச கூட நன்மை நடக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து மனுஷனாக இருந்து மனுஷனாக வாழ்ந்து ஒரு இறை நேசர் ஆகிறது சும்மா ஆக முடியாதுமா. சரிங்களா? இறைநடியார்ன்றாங்களே எதுக்கு சொல்கிறாங்க? சும்மா ஆகிட முடியாது. ஏன்னா இறைவன் நேசிப்பவன் தான். இப்போ நம்ம இறைவன் நேசிக்கிறது பார்த்தீங்கன்னா காமன். இறைவன் நம்மளை நேசிக்கணும். அதுதான் ஸ்பெசிஃபிக்காக, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இப்போ எல்லாரும் பாருங்க, நிறைய பேர் எடுத்தோன்னே சிவா 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 சிவான்னு சிவனே போட்டுன்றவன் நிறைய பேர் மாறிடுறாங்க. ஆனால் நினைக்கிறாங்க நம்ம சிவன்கிட்ட போயிட்டோன்னு. சிவன் தான் நம்மளுக்கு பக்கத்தில் வச்சிருக்காரு. இதுதான் உண்மை. அந்த மாதிரி அல்லா சரி. இப்போ தொழுவாளினா தொழுவாளியாகவே நீ நல்லா ஏற்றுக்கிறான்னா நம்ம தொழுவனா அது மட்டும் ஏற்றுக்க மாட்டார். அவர் ஏற்றுக்க நினச்சா நம்ம தொழுவே முடியும். நான் ஒரு பள்ளிவாசலில் கால் வைக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு அந்த ஹக்கு அந்த வக்தை நான் தொழுவணும்னா அந்த வக்துக்கு நான் ஒரு அளவு பண்ணணும். அவர் நினச்சானா ஒரு நொடியில் அதை மாற்றி விடலாம். போகிற நேரத்தில் அவர் வண்டி பஞ்சர் ஆகணும் முடிஞ்சு போச்சு. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். வண்டி பஞ்சராக டைம் போயிடும். ஸோ இல்லை, இன்றைக்கி நம்ம வந்தானா இந்த நபர் தொழுது தீரணும். ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே படைச்சவன் மட்டும்தான். அதனால் மக்களே இந்த தர்காவுக்கு போகக்கூடாது, ஹிந்து சார்ந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இது அது தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம பண்ணாதீங்க. நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம போனதுக்கப்புறம் அந்த புண்ணியம் நம்ம பிள்ளைங்களை சேரும். ஏன்னா பணம் கொடுத்து இந்த உலகத்தில் எது வேணாலும் வாங்கிடலான்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க தாயை வாங்க முடியாது. அது கூட பணம் கொடுத்தா வாங்கிடலாம். ஆனால் வாங்க முடியாத ஒரே விஷயம் புண்ணியம். நீங்கள் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா புண்ணியம் வருமானு கேட்டால் வராது. ஒரு புண்ணியம் வேலை செஞ்சால் தான் புண்ணியம் வரும்.
இதுதான் மன இயல்பு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் வேண்டுங்க. நம்ம மக்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கேருந்து கோயிலுக்கு போகிறேன், தர்காவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் கேட்டால் என்ன வேணும்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அப்படி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவங்க வேண்டின விஷயத்துக்கும் போனதுக்கு சம்மந்தமே இருக்காது. நீ ஒரு கோயில் இல்லை 10 கோயில் இருந்தாலும் வேலை ஆகாது. 10 தர்காவில் போய் தூங்கி ஏஞ்சாலும் வேலை ஆகாது. ஆனால் அது உங்களுக்கானது இல்லைல்ல. ஸோ அதனால் தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய தர்கா நிறைய ஊரில் சொல்லியிருக்கேன். எல்லா ஊர்லையும் நான் உட்காந்துட்டு இருக்கு சென்னையில். ஆனால் நான் சொல்கிறது எல்லா ஊர் தர்காவோட சிறப்பு சொல்லுவேன். ஏன்னா ஒரு தர்காலையும் ஒரு சிறப்பு இருக்குன்னா நான் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட வந்துட்டு போனவங்க சொல்கிறாங்க நான் கேட்டு சொல்கிறதில்ல. நான் உணரணும் முதல்ல. அது ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்த்ததுல எல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்குது 4 பேருக்கு சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் நல்லா தரமாக இருந்தால் தான் வாங்கணும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நடக்குதுன்றதால தான் உங்களை போவே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த தர்காவில் இருக்கிற அவுலியா நம்பி வரீங்க. அடுத்தது மாலிக் பாய் சொன்னால் கரெக்டாக இருக்க நம்பிக்கையோட போகிறீங்க. அப்போ நான் உங்களை கைட் பண்ணுறேன்னா நான் கரெக்டாக தானே கைட் பண்ணணும். ஸோ இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே கோவலம் அப்படின்னா தமிழ் அன்சாரி பாபா தான் ஞாபகம் வரும். கோவலம் தர்கானா தமிழ் அன்சாரி பாபா அப்படின்னு இருக்காங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதே கிடையாது. கடல் கிங் அவர். கோவலத்தோட கிங்கை தான் தமிழ் அன்சாரி பாபா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது வந்து நல்லா புகழ்பெற்ற பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் அங்கேயும் அவளையார் தன்மை இருக்குது. அதே இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா நிம்லிச்சேரி பாபா நிம்லி பாபான்னு சொல்லுவாங்க. அவருக்கும் அந்த பவர் இருக்குது. ஏன்னா இவர் ஃபஸ்ட்லேருந்து பல வருஷம் பல நூறாண்டுகள் இருந்ததால் ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் ஃபேமஸாகவும் இருக்கார். ஆனால் அவர்கிட்டையும் பவர் இருக்குது. அங்கேயும் உண்மையை நீங்கள் வேண்டிங்கன்னா 200% நடக்கும். ஸோ இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் நான் சொல்ல போகிறது இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியாத கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. இப்போ என்கிட்ட வராங்க, இல்லை பை என்னால் உங்ககிட்ட வந்து ஃபீஸ் கொடுத்து கூட என்னால் பார்க்க முடியல, இல்லை ரொம்ப தூரம் என்னால் பயணம் பண்ண முடியல, என்னால் வந்து ரொம்ப தூரம் வந்து கியூ நிற்க முடியலைங்களா. நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சென்னையில் கோவலம் தர்கா அதே பைபாஸில் தாண்டினோன்னே ஒரு 2 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியாது. நிம்லிச்சேரி தர்கா அதே கடலோரத்துலேயே இருக்கும். அருமையான காற்று, கடல் காற்று வந்து அந்த கடல் சுவாசித்து நீங்கள் அங்கேயே நைட்டு இரவு தங்கலாம். இரவு தங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நார்மலாக ஜியாரத்னா உங்கள் மனசில் என்ன வேண்டும்னு நினைக்கிறீங்களோ வேண்டிக்கிங்க. ஆனால் முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் எல்லா உங்கள் தேவைகளுக்கும் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிங்க. ஆனால் முக்கியமாக இந்த விட நான் சொல்கிறது உடல்நிலை சரியில்லாதவங்க, ஸோ மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலையில் பாதிக்கப்பட்டவங்க, ஜின்னால் பாதிக்கப்பட்டவங்க, சிகர்னா செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட வர முடியல பை, உங்கள்கிட்ட வர முடியாத சூழ்நிலை இருக்கேன், பக்கத்தில் தான் போய் இருக்கேன்னா தாராளமாக அங்கே போங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒரு பாய் வச்சுட்டு போனோன்னே சாப்பிட்டுன்னு நல்லா தூங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு போல் அங்கே போயிட்டு உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள். உட்காருங்க, ஒரு 2 மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க, 3 மணி நேரம் கூட ஒரு இடத்துல உட்காருங்க. 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட காட்சி கொடுக்குறதான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு உள் வாங்கணும். நீங்கள் தர்காவுக்கும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் தம் பிடிச்சி நீங்கள் மூச்சு பயிற்சிலாம் பண்ணணும். நார்மலாக யார்ட்டும் பேசாமல் உங்களோட சிந்தனை எங்கேயும் கொண்டு போகாமல் பாபா மேலே பாரத்தை போட்டு உட்காந்துடுங்க. ஒரு நல்ல மனசார வேண்டிக்கிங்க. வேண்டிட்டு 12 மணிக்கு அடுத்தது 2 மணி 2:30 ஆயிடுச்சுன்னா அப்போ கொஞ்ச நேரம் படுங்க. காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா பாத்ரூம் ரெஸ்ட் ரூமில் போய் குளிக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கடலில் போங்க. கடலுக்கு போயிட்டு கடலில் ஒரு 3 முங்கிட்டு நைட்டு போட்டு அந்த துணியை வந்து அந்த கடலில் போட்டு கடலை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓரமாக எங்கன்னா போட்டுருங்க. போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக தர்கா வாங்குவாங்க. திருப்பி காலையில் பார்த்துட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு சலாம் சொல்லணும். நம்ம இஸ்லாத்தாலும் சலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி போய் பார்த்துட்டு வரேங்கன்னு சொல்லி உங்களோட வேண்டுதல் முழுமையாக திருப்பி வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு வேண்டிடுறோம், குளிச்சிடுறோம், துணியை மாற்றிக்கிறோம், திருப்பி காலையில் வரோம், திருப்பி மனசார வேண்டிக்கிறோம். அங்கேருந்து உங்கள் பயணத்துக்கு கிளம்புங்க. இந்த அமாவாசை முழு நம்பிக்கையோட வரட்டு போங்க. அடுத்த அமாவாசைக்குள்ள ரிசல்ட் தெரியும். அது நல்ல விஷயமா இருந்தால் உங்களுக்கான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வேண்டுதல்ல ஒரு நியாயமான விஷயமா இருந்தால் 100% அல்லாவோட கிருபையால் அந்த ஒலியாக்கள் இடையர் உங்களை நடத்தி கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. ஆனால் நம்பிக்கை இருக்கணும், உங்களோட வேண்டுதல் உண்மையாக இருக்கணும். ஸோ கோவலம் தர்காலேருந்து 2 கிலோமீட்டரு நிம்லிச்சேரி பாபா கூகுளில் போட்டாலும் வரும். முடிஞ்ச அளவுக்கு போங்க. நானும் இந்த மாதம் வரலான்னு நினச்சேன், முடிஞ்சால் வருவேன். அப்படியெல்லாம் கொஞ்சம் இன்னொரு இடத்துக்கு போகலான்ற பிளான் இருக்குது. கண்டிப்பாக வந்தால் சந்திக்கிறேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.
சிறப்பு பாய். ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தர்கா சொல்லுவீங்க. இந்த தடவை மாசி அமாவாசைக்கு நெமிலிச்சேரி தர்கா பத்தி, அதனுடைய சிறப்புகள் பத்தி, வியாதிகள் தீரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான தகவலா கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.